Good afternoon, வணக்கம். என் பெயர் டாக்டர் சுசித்ரா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல் குழந்தைகள் நல பிரிவில் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவராக இருக்கேன். ஆகஸ்ட் முதல் வாரம் எல்லா வருஷமும் உலக தாய்ப்பால் வாரமாக நம்ம உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறோம். அது எதுக்காகன்னா குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக தான். தாய்ப்பால் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு துளியும் குழந்தைங்களுக்கு உயிர் நாடி மாதிரி இருக்கும். எப்படி எதனால் அப்படின்னா தாய்க்கு அதனால சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, சேய்க்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கும் உதவியாக இருக்குது. குழந்தைக்குன்னு பார்த்துட்டோன்னா எதிர்ப்பு சக்திக்கு உதவுது. அதுதான் முதல் தடுப்பூசின்னு கூட நம்ம சொல்லலாம். பின்னால் அலர்ஜி, ஒவ்வாமையினால் வர பிரச்சனைகள், நிமோனியா, காதில் வர இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வராமல் உடல் பருமன் அதெல்லாத்தையும் போக்குறதுக்கு தாய்ப்பால் ரொம்ப முக்கியமாக இருக்கும். தாய்க்கும் சேய்க்கும் உள்ள ஒரு உறவை மேம்படுத்துறதுக்கு, அந்த பாண்டிங்கை இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுக்கும் தாய்ப்பால் ரொம்ப உதவுது. தாய்க்கும் பார்த்தோம்னா அவங்களுக்கு பின்னாடி மார்பக புற்றுநோய், கர்ப்ப பையில் வர புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவுது. கூடவே அம்மாவுக்கு அந்த பேர்காலத்தில் ஏற்படுற அந்த வெயிட் கெயின், குழந்தை உருவாகிறப்ப இருக்கிற வெயிட் குறையறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப செலவே இல்லாத ஒரு மருந்துன்னு தான் நம்ம சொல்லணும். போஷாக்கு நிறைந்தது, பட் செலவே இல்லை. அந்த விதத்தில் பார்த்தோன்னா நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் தாய்ப்பால் ரொம்ப உதவியாக இருக்குது. பின்னால் இன்ஃபெக்ஷன் வருது, ஹாஸ்பிட்டல் போதும், அந்த செலவு எல்லாமே நம்ம தாய்ப்பால் மூலமாக கம்மி பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த தாய்ப்பால் டொனேட் பண்ணுறவங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி எங்கே ப்ராசஸ் பண்ண போகிறோம், அது எப்படி சேகரிக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். இதுதான் நம்ம நம்மளோட காமதேனு தாய்ப்பால் வங்கியோட ப்ராசஸிங் ஏரியா. இப்போ நமக்கு பால் ஃப்ரோசன் ஸ்டேட், அதாவது உறைந்த நிலையில் தான் நமக்கு யூஸ்வலாக கொண்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்கே வந்த உடனே அவங்களுக்கு ஒரு டோனர், ஒரு தாய்க்கும் யார் யாரெல்லாம் டொனேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் நம்பர், தனியாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடு சேர்த்து நம்ம இங்கே இந்த டீப் லைன் ரெஃப்ரிஜரேட்டர், ஐஸ்லைன் ரெஃப்ரிஜரேட்டரில் நம்ம இங்கே உள்ளே ஸ்டோர் பண்ணி வைப்போம். இங்கே இந்த மாதிரி பேக்கெட்டாக பேட்ச் நம்பராக பிரித்து இங்கே ஸ்டோர் பண்ணி வைப்போம். நமக்கு தேவைப்படுறப்போ, நமக்கு எந்த அளவுக்கு தேவையான இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை எடுத்து நம்ம நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு ஒரு திரவ நிலை, லிக்விட் ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் இந்த லேமினார் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது அந்த கிருமி அதெல்லாம் போக்குறதுக்காக நம்ம இதுக்குள்ளே தாய்ப்பால் இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதில் சில யூவி லைட் அது மூலமாக இருக்கிற கிருமியெல்லாம் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக இது மூலமாக வச்சுட்டு எல்லாத்தையும் சின்ன சின்ன கண்டெய்னர், இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர் நமக்கு தேவையான அளவு 30 மில்லி, 60 மில்லி, 100 மில்லி, 150 மில்லின்னு டிஃப்ரெண்ட்டாக தேவையான அளவுக்கு நம்ம மாற்றிட்டு பாஸ்டரைசேஷன் பண்ணுவோம். பாஸ்டரைசேஷனுங்கிறது நம்ம பால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பாஸ்டரைஸ்ட் மில்க், நம்ம குடிக்கிற பாலே பாஸ்டரைஸ், பேக்கெட் பாலெல்லாம் அந்த மாதிரி வரும். அந்த பாஸ்டரைசேஷனுங்கிற ப்ரொசீஜர் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த ஷேக்கர் வாட்டர் பாத் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட், இது மூலமாக ஒரு 62.5 டிகிரி சென்டிகிரேடுக்கு ஒரு 30 நிமிஷம் நம்ம அந்த பாலை சூடு பண்ணுவோம். சூடு பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் உடனே அதை கூல் பண்ணிடுவோம். அது நார்மலாக அந்த டெம்பரேச்சர் கொண்டு கூல் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் இந்த மாதிரி அந்த கண்டெய்னர், சின்ன சின்ன கண்டெய்னரில் இருக்கும், அதை இங்கே தனியாக இன்னொரு ரெஃப்ரிஜரேட்டரில் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்பர் எழுதி எந்த குழந்தைங்களுக்கு தேவையோ, எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அது இங்கே டாக்டர் எவ்வளோ ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, உள்ள ஐசியூவில் இருக்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதெல்லாம் டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். இப்போதைக்கு இந்த பால் இங்கே ஐசியூவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பிற்காலத்தில் தேவைப்படுறப்ப நிறைய இருக்கப்ப எல்லா குழந்தைங்களுக்கும், வெளியே இருக்க குழந்தைங்களும் மற்ற யூனிட்டுக்கும் உதவுங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுட்டு இருக்கும். குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் ரொம்ப போஷாக்கானதுங்கிறது நம்ம இப்போ பார்க்கணும். போஷாக்கான ஆகாரம் கிடைக்கிறப்ப குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆரோக்கியமான குழந்தைகள் இருந்தால் நமக்கு ஆரோக்கியமான சமுதாயம் இருக்கும். ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு எல்லாரும் குழந்தைங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். அதை எவ்வளோ 2 வயசு அதுக்கு மேலேயும் கொடுக்க விருப்பப்படுறவங்க தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். தேங்க்யூ.